அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாய் என்று சொல்லப்படுகின்ற சூரத்துல் பாத்திகாவுடைய, அதாவது அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 44, குறிப்பாக இறுதி பாகம், முடிவுரை. இந்த காணொளியில் ஆமீன் என்பது இந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதியா இல்லையா என்பதை பற்றி ஒரு தெளிவை நம்ம புரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை 43 பகுதிகளாக கொஞ்சம் சிறியதும் பெரியதுமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கூறிய அதே செய்திகளை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதாவது இந்த சூரத்துல் பாத்திகா என்பது திருமறை குரானில் 114 அத்தியாயங்களை கொண்டது ஒரு முழுமையான திருமறை குரானாக இருக்கின்றது. அந்த 114 அத்தியாயங்களிலும் மிக பெரிய சூறாக்களும் இருக்கின்றன, சின்னம் சிறிய சூறாக்களும் இருக்கின்றன. இப்படி அந்த திருமறை குரானின் முதலாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற 7 வசனங்களை கொண்டது தான் சூரத்துல் பாத்திகா. அப்படிப்பட்ட அந்த சூரத்துல் பாத்திகாவுடைய விளக்கத்தை தான் நாம் தொடராக நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். குறிப்பாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், இந்த சூரத்துல் பாத்திகா என்பது உம்முல் கிதாப், அதாவது இந்த திருமறை குரான் முழுவதற்கும் அதாவது சூரத்துல் பாத்திகாவை நீக்கிட்டு மீதமுள்ள 113 அத்தியாயங்களுக்கும் இந்த அத்தியாயம் தாயாக, அன்னையாக இருக்கிறது என்று நமக்கு அதனுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஆக திருமறை குரானில் முழுமையாக 113 அத்தியாயங்கள்லேயும் இந்த சூரத்துல் பாத்திகா இல்லாத மீதமுள்ள 113 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் அனைத்துமே இந்த சூரத்துல் பாத்திகாவுடைய விரிவுரையாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆக அந்த சூரத்துல் பாத்திகாவை சரியாக நாம் புரிந்து கொண்டு விட்டோமேயானால் இந்த மார்க்கத்துடைய ஃபண்டமெண்டல், அதாவது பேசிக் ஏகத்துவம் என்றால் என்ன என்பதை பற்றி உறுதியாக நம்ம விளங்கிக் கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் சின்னம் சிறு அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த சூரத்துல் பாத்திகாவை திருமறை குரானில் முதலாவது அத்தியாயமாக அமைத்து நாம் அன்றாடம், அதாவது கலிமா சொல்லி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது இறைவனுக்கு தன்னுடைய அக்ரிமெண்ட் மூலமாக தங்களை முஸ்லீமாக இந்த இஸ்லாத்தில் ஒரு அங்கமாக இணைத்து கொண்டவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு பிறகு அடுத்தபடியாக முதலாவது கடமையாக இருக்கக்கூடியது தொழுகை. அப்படிப்பட்ட அந்த தொழுகையில் ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் துவக்கத்தில் சூரத்துல் பாத்திகா ஓதவில்லை என்றால் அது தொழுகையே இல்லை, அவர் தொழவே இல்லை என்ற அளவுக்கு இந்த சூரத்துல் பாத்திகாவை முன்மாதிரியாக முதலாக நமக்கு அடிப்படையாகப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு நாளைக்கு 5 முறை, இன்னும் பல சுன்னத்தான நஃபிலான தஹஜ்ஜுத் மற்றும் அனைத்து தொழுகைகளிலும் சூரத்துல் பாத்திகா கண்டிப்பாக ஓத வேண்டும் என்ற அடிப்படையை ஏன் இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதில் உள்ள செய்திகளை தெளிவாக நம்ம விளங்கி கொள்ளணும், அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை நம்ம அமைத்து கொள்ளணும் என்பதற்காகத்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமான மக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் அது ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாகத்தான் நம்முடைய சமுதாயத்தில் நிலவி கொண்டிருக்கிறதே தவிர ஒரு உயிரோட்டமுள்ள அந்த அல்ஹம்து சூராவுடைய முழு பொருள்களையும் விளங்கி அதை உண்மையாக
புரிந்து கொண்டு பின்பற்றுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எந்த அளவுக்கு என்றால் இந்த தொழுகையை முன்னின்று நடத்தக்கூடிய இமாமாக இருப்பவர் கூட இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன பக்திங்கிற பேரில் எல்லா மதங்கள்லையும் சரிதான், பக்தின்னு ஒன்று சொல்லப்பட்டு ஊட்டப்பட்டு விட்டால் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க இல்லையா? காலங்காலமாக யார் எதை பற்றி எதை சொன்னாலும் சரி இந்த காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைங்கிற மாதிரி அதுதான் முழுமையாக உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை முறை மறுமையில் நம்ம வெற்றி பெற உதவாது என்பதற்காக இந்த திருமறை குர்ஆனில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கின்ற சூரத்துல் பாத்திஹாவுடைய அனைத்து விளக்கங்களையும் தெள்ள தெளிவாக நம்ம விளங்கி பின்பற்ற வேண்டும். அப்போது தான் நாம் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்பதற்காக தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதில் அந்த செய்திகளை தொடராக உங்கள் முன்னால் வைத்தோம். சொல்ல வேண்டியது நம்மளது கடமை, உங்கள் முன் வைக்க வேண்டியது இறைவனும் இறைவனுடைய தூதரும் எங்களுக்கு இட்ட கடமையின் அடிப்படையில் நாங்கள் உங்கள் முன் வைத்து விட்டோம். இதற்கு மேல் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்ப்பான் என்ற நம்பிக்கையில் முன்வைத்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு என்னுடைய இந்த காணொளிகளை இன்னும் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளையும் விளங்கி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவார்கள். அதன் மூலமாக தெளிவடைந்து நேர்வழி பெறுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. எனவே மீண்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன், உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரமெல்லாம் கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி தெளிவாக சூரத்துல் பாத்திஹாவுடைய விளக்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு முறையாக படித்து புரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக மட்டும்தான் நாம் நேர்வழி பெற முடியும். அதன் மூலம் மட்டும்தான் அல்லாஹ் அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த நேர்வழியில் நம்ம செல்ல முடியும். அதை தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அதை புரிந்து அதன் அடிப்படையில் ஏதோ நமக்கு விளங்கலையா தெரிஞ்சவர்கள் கேட்டு சரியான பாதை எது என்பதை நாம் புரிந்து அந்த பாதையில் செல்ல வேண்டும். அப்போது தான் அந்த மறுமை என்ற இலக்கை நாம் அடைய முடியும் என்பதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். அதுக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இப்போ இறுதியாக இந்த காணொலியில் ஆமீன் என்பது, அதாவது வலத்தோல்லீன் என்று சொன்ன பிற்பாடு ஆமீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் இந்த ஆமீன் என்பதும் இந்த சூரத்துல் பாத்திஹாவுடைய ஒரு அங்கம்தான், ஒரு வசனம்தான் என்று பலரும் நினைக்கிறார்கள். நிச்சயமாக சூரத்துல் பாத்திஹாவுடைய ஒரு அங்கம் அது அல்ல. சரியா? அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த அத்தியாயத்தை தொழுகையிலோ தொழுகைக்கு வெளியிலோ ஓதும்போது முடிந்ததும் ஆமீன் என்று கூறுவது பலருடைய நடைமுறையில் இருந்து வருகிறது. இதனால் ஆமீன் என்பது இந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதி என்றும் சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த ஆமீன் என்பது இந்த சூரத்துல் பாத்திஹாவுடைய அல்ஹம்து சூராவுடைய ஒரு அங்கம் தானா என்று கேட்டால் இல்லை என்பதை நம்ம தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆமீன் என்பது இந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதி அல்ல. திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை துவக்கத்தில் சரியாக நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன், அதில் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆனில் இல்லாத எதுவும் குர்ஆனுடன் கலந்து விடாமலும் குர்ஆனில் உள்ளது எதுவும் விடுபட்டு போகாமலும் மிகுந்த சிரத்தையுடன் குர்ஆன் தொகுக்கப்பட்டது என்பதையும் அது எவ்வாறு ஒரு நூல் வடிவாக ஆக்கப்பட்டது என்ற வரலாறுகள் எல்லாம் நம்ம தெளிவாக விளங்கி இருந்தால் சகோதரர் பிஜே அவர்கள் தெளிவாக அதை விளக்கி எழுதியிருக்கிறார்கள். அவைகளை சரியாக நீங்கள் படித்து புரிந்து கொண்டால் இதில் மேலதிக விளக்கத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்படி தொகுக்கப்பட்ட குர்ஆனில் பாத்திஹா அத்தியாயத்தின் இறுதியில் ஆமீன் என்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக தொகுக்கப்பட்ட அந்த வரலாறு திருக்குர்ஆன் இருக்குது. அது இன்றைக்கு வரலையும் உலகத்தில் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த ஆமீன் என்ற வார்த்தையோடு சேர்ந்து இருக்காது, இது இல்லாமல் தான் இருக்கும். அந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆமீன் என்ற ஒரு சொல் இருந்திருந்தால் அதை யாரும் விட்டு பதிவு செய்திருக்க மாட்டார்கள் இல்லையா? அது அங்கே இல்லாததின் காரணமாக ஆமீன் என்பது இந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதி அல்ல என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ஆனாலும்
இந்த அத்தியாயத்தின் இறுதி 3 வசனங்களிலும் நேர்வழியில் செலுத்துமாறு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிகின்றோம் இல்லையா? இந்த பிரார்த்தனை முடிந்தவுடன் ஆமீன் என்ற இந்த வார்த்தை, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறப்படுமாறு அது அமைந்துவிட்டது. அதனால் நம்ம சாதாரணமாக தொழுகையில் மட்டுமில்லை, சும்மா வெளியில் இருந்து சில சூறாக்களை சாதாரணமாக நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம் குரானை. அப்படி ஓதும்போது கூட அதில் பழக்கப்பட்டதின் காரணமாக நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுது. அதாவது இமாம் சத்தமிட்டு அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஓதி முடிஞ்ச கையோட மாமுங்கள் எல்லாம் பள்ளிவாசல் அதிரும் அளவுக்கு வெக சத்தமாக இந்த ஆமீன் என்ற வார்த்தையை கூறுவார்கள். அப்படியே குழந்தையிலேருந்து பள்ளிவாசலில் பழகி நமக்கு இந்த வார்த்தை நம்மளுடைய உள்ளத்தில், நம்மளுடைய நாவுகள்லையும் ஊடுருவி விட்டது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். இது ஒரு பிரார்த்தனை. சூரத்துல் ஃபாத்திஹா என்பதே ஒரு பிரார்த்தனை தான். அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையின் முடிவில் இமாம் ஓதி முடிக்கும்போது என்ன, இதை ஆமீன் சொல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னத்து இது என்பதை நாம் தெளிவாக சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதி என்பதற்காக அது அல்ல, இந்த அத்தியாயத்தின் உண்மையான உயிரோட்டமான அந்த பிரார்த்தனையின் இல்லை, நம்ம அதை இமாம் ஓதும் போது செவியிடும் பொழுது நம்ம கேட்டு இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்ல, அதை முடித்த உடனே இமாம் ஓதுவார்லே இப்படியே நாமளும் அதை பழகிக்கணும். சரியா, நான் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை உனக்கு முன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக நம்ம கேட்குறோம். ஆக அந்த சூறாவோடு சேர்ந்தது அல்ல இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்த ஒரு சுன்னத்து என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த போதனைகளை இதுவரை சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கங்களின் அடிப்படையில் எதை நம்ம சொன்னோமோ கேட்டோமோ படித்தோமோ அவைகளின் அடிப்படையில் அதில் உறுதிமிக்கவர்களாக நாம் நடப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இதோட சூரத்துல் ஃபாத்திஹா என்ற இந்த அத்தியாயம் முடிவு பெறுகிறது. இனி சிறப்புமிக்க ஒரு அனைவருக்கும் தேவையான ஒரு தலைப்பை அடுத்த ஒரு துவக்கமாக நம்ம துவங்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுலேயும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. இதுவரையிலையும் வெளியிட்டிருக்கிற இந்த 44வது இந்த வீடியோ முதல் அனைத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கும் பொழுது என்ன வீட்டில் ஃபேமிலிகளோட, மனைவி மக்களோட, தாய் தகப்பனோட அமர்ந்து இந்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக அனைவரும் பகிர்ந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் அதுக்கு அருள் புரியும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.